வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தர்மதுரை. இன்று நமது வரம் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டி சேனலில் ஒரு அழகிய 3 BHK வீட்டை நாம் இன்றைக்கி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடானது தெற்கு பார்த்த மனையில் கிழக்கு பார்த்த வாசலாக மொத்தம் 1655 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் உங்களுக்கு 2 ஃப்ளோராக 2138 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த வீட்டோட ஹைலைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, கிரவுண்ட் ஃப்ளோரில் நல்ல பெரிய கார் பார்க்கிங் ஏரியா வந்து அமைச்சிருக்காங்க. மேலும் ஸ்பேசியஸான லிவிங் ஹால், தனி கிச்சன் வித் டைனிங், உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஒரு பெரிய ஓப்பன் டெரஸும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த 3 பெட்ரூமுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் வந்து அமைச்சிருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஒரு அவுட் சைட் பாத்ரூம் வந்து உங்களுக்கு வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸை வந்து வீடியோக்குள்ளே போய் பார்த்துக்கலாம். இந்த வீட்டோட ஃப்ரண்ட் டெலிவிஷன் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஆர்கிடெக்ட் டிசைனில் வந்து நமக்கு வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரண்ட் டெலிவிஷனுக்கு மேட்சாக பார்த்தீங்க அப்படின்னா மெயின் என்ட்ரன்ஸில் நல்ல ஒரு பெரிய மெட்டல் கேட் வந்து நமக்கு வந்து போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய கார் பார்க்கிங் ஏரியா வந்து அமைச்சிருக்காங்க. இந்த போர்ட்டிகோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 16.75க்கு 16.75. இந்த கிரவுண்ட் ஃப்ளோர் டைல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்டிஸ்கேட் டைல்ஸ் வந்து போட்டிருக்காங்க. மேலும் இந்த வால் டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அப் டு 8 ஃபீட்ஸ் வரைக்கும் நமக்கு போட்டிருக்காங்க. நாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிட் அவுட்டில் வந்து வரும். இந்த சிட் அவுட்டோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4.5க்கு 15 அடி நீளம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிட் அவுட் வந்து இருக்குங்க. நம்ம இந்த வீட்டை சுற்றியுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு செட்பேக் ஏரியா வந்து அமைச்சிருக்காங்க. இப்போ நம்ம சிட் அவுட் ஏரியாவிலேருந்து மெயின் டோர் வழியாக லிவிங் ஏரியாவுக்கு போகிறோம். இந்த மெயின் டோர் பார்த்திங்க அப்படின்னா தேக்கு மரத்தில் வந்து நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா இன்னர் ஸ்டேர்கேஸ், இதுதான் இந்த வீட்டோட லிவிங் ஏரியா. இந்த லிவிங் ஏரியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஸ்பேசியஸான லிவிங் ஏரியாவாக அமைச்சிருக்காங்க. இதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 16க்கு 16 அந்த சைஸில் வந்து போட்டிருக்காங்க. டைல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாசி ஃபினிஷ் விட்ரிஃபைட் டைல்ஸ் வந்து 4க்கு 2 அந்த சைஸில் வந்து போட்டிருக்காங்க. லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா 2 பெரிய ஜன்னல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் மூலமாக வந்து நமக்கு வெளிச்சமும் நல்ல காத்தோட்டமும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஹாலில் வந்து கண்டிப்பாக கிடைக்குங்க. இப்போ நாம் ஹாலிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமுக்கு வந்து உள்ளே போகிறாங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 10க்கு 16. இந்த மாஸ்டர் பெட்ரூமில் லாஃப்ட் ஏரியா, செல்ஃப்ஸு, அதுவும் இல்லாமல் உங்களுக்கு 2 ஜன்னல் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கு அட்டாச்சு பாத்ரூம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. டைல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கிளாசி ஃபினிஷ் விட்ரிஃபைட் டைல்ஸ் வந்து 4க்கு 2 அந்த சைஸில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூமோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 6க்கு 5 அந்த சைஸில் வந்து போட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து ஒரு கப்புள் ஆஃப் வீக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. டோர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு PVC டோர் வந்து உங்களுக்கு போட்டிருக்காங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூமோட மெயின் டோர் பார்த்திங்க அப்படின்னா மகாகனி டோரில் வந்து நமக்கு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்த்திங்க அப்படின்னா லிவிங் ஏரியாவிலேருந்து கிச்சன் ஏரியாவுக்குள்ளே என்ட்ரு ஆகும். இந்த கிச்சன் ஏரியாவோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 16க்கு 10 அந்த சைஸில் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு வந்து கிச்சன் ப்ளஸ் டைனிங் அந்த கான்செப்டில் வந்து அமைச்சிருக்காங்க.
நம்ம கிச்சனோட வால் டைல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அப் டு ரூஃப் வரைக்குமே வந்து நமக்கு வந்து பண்ணியிருக்காங்க. கிச்சனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா செல்ஃப்ஸு, அப்புறம் உங்களுக்கு வந்து யூ டைப்பில் கிரானைட் டேபிள் டாப் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு லாஃப்ட் ஏரியா வந்து ப்ரொவிஷன் வந்து நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம கிச்சனுக்கு ஒட்டியே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டோர் ரூமும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டோர் ரூமோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 5.5 5.5 அந்த சைஸில் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சிருக்காங்க. நமக்கு லிவிங் ஏரியாவில் இன்னர் ஸ்டேர்கேஸ் அடியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்டடி ஏரியா மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நாம் பார்த்திங்க அப்படின்னா லிவிங் ஹாலிலிருந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு இன்னர் ஸ்டேர்கேஸ் வழியாக நம்ம வந்து மேலே போகிறோம். இந்த இன்னர் ஸ்டேர்கேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கிரானைட் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி நமக்கு வந்து பில்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து மேலே வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு லான்ச் ஏரியா வந்து ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லான்ச் ஏரியாவோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 10க்கு 16.25 அந்த சைஸில் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. இந்த லான்ச் ஏரியாவில் வந்து நமக்கு ஒரு பெரிய ஜன்னல் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2 பெட்ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. டைல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் யூஸ் பண்ணியிருக்க அதே டைல்ஸ் தான் இங்கேயும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம லான்ச் ஏரியாவிலேருந்து மாஸ்டர் பெட்ரூம்க்கு வந்து போகிறோம். இந்த மாஸ்டர் பெட்ரூமோட மெயின் டோர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மகாகனி டோரில் வந்து நமக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10க்கு 16 அந்த சைஸில் வந்து பண்ணியிருக்காங்க. சேம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாஃப்ட் ஏரியாவும் செல்ஃப்ஸு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 விண்டோஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கு வந்து அட்டாச்டு பாத்ரூம் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அட்டாச்டு பாத்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 6க்கு 5 அந்த சைஸில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இது ஃபஸ்ட் ஃப்ளோரில் செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினி பெட்ரூமாக வந்து பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 11க்கு 10 அந்த சைஸில் வந்து போட்டிருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் ரூமோட டாய்லெட் வந்து ப்ரொவிஷன் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரெஸ்ஸிங் ரூமோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5க்கு 6 அந்த சைஸ்லேயும், இந்த ரெஸ்ட் ரூமோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6க்கு 5.5 அந்த சைஸில் வந்து நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. ரெஸ்ட் ரூம்க்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 7 ஃபீல்ஸில் வால் டைல்ஸும், கீழே கிரவுண்டில் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி ஸ்கிட் டைல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க.
இப்போ நாம் லான்ச் ஏரியாவிலேருந்து வந்து ஓப்பன் டெரஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கோம். இந்த ஓப்பன் டெரஸ் ஏரியா வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல நமக்கு பெரிய சைஸ்லேயே வந்து ப்ரொவிஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டிற்கு 5000 லிட்டரில் வந்து நல்ல துணி தொட்டி நமக்கு போர்ட்டிக்கோவில் வந்து பார்த்திங்கன்னா கட்டி கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் 4000 லிட்டர் வந்து பார்த்திங்கன்னா செப்டிக் டேங்கும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுக்கு வந்து போர் வந்து பார்த்திங்கன்னா 700 அடியில் வந்து நமக்கு வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த வீட்டிற்கு தேவையான ப்ளூ பிரிண்ட்டு, பிளான் அப்ரூவ்டு, டிடிசிபி அப்ரூவ்டு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பண்ணியிருக்காங்க. இந்த வீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டல் டு ரங்கம்பாளையம் ரோட்டில் நமக்கு வள்ளிபுரத்தாம்பாளையம் போகிற வழியில் வந்து இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குங்க. இந்த வீட்டோட விலை வந்து பார்த்திங்கன்னா 85 லட்சங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீட்டை பற்றின வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்குங்க, கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.